அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி நிகழ்கிறதுங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியிலிருந்து புதனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு சஞ்சரிக்க இருக்கிறாருங்க. இதன் காரணமாக விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தின்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறார். திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க, நல்ல வேலை கிடைக்க, உயர்கல்வி பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக மிக முக்கியங்க. இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தருமா, அல்லது குருவினுடைய பார்வை நம் மீது விழுவதால் கோடி நன்மைகள் கிடைக்குமா என்று பார்க்கும்போது வாழ்வில் முன்னேற்றம், பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசை மிக மிக அவசியமாகுங்க. குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களால் மீண்டு வர முடியும் என்பதுதாங்க ஐதீகம். அந்த வகையில ஆன்மீகத்தில் 2 பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மைகள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒன்று குரு பார்வை, மற்றொன்று கோபுர தரிசனம். இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக ஒரு கதையும் சொல்லப்படுவதுண்டு. அதாவது ஜோதிட சாஸ்திரத்தின் குருவான பிரகஸ்பதியிடம் தெய்வீக தன்மைகள், சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக சந்திர பகவான் சென்றார். குரு பகவானும் தனக்கு தெரிந்த அனைத்து சாஸ்திரங்களையும் சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்தார். அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு தனக்கு தான் அனைத்தும் தெரியும், தானே அனைத்தையும் தெரிந்தவன் என்ற ஆணவம் ஏற்படுகிறது. சந்திரனின் ஆணவத்தை அடக்க வேண்டும் என குரு பகவான் முடிவு செய்கிறார். இதனால் சந்திரனை அழைத்து பூமியில் தற்போது பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணித்து சொல்லும்படி கூறுகிறார். குரு சந்திரனும் அந்த குழந்தையினுடைய ஜாதக கணக்குகளை ஆராய்ந்து எழுதினார். அந்த குழந்தைக்கு 1 வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து அந்த குழந்தை உயிரிழந்து விடும் என்பதையும் கணித்து சொன்னார். சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தைக்கு 1 வயது முடிவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே மீதம் இருந்தது. அந்த சமயத்தில் சந்திரனை அழைத்து கொண்டு வான வீதியில் உலா சென்றார் குரு பகவான். அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகிறது என்பதை இருவரும் கவனித்து கொண்டிருந்தனர். சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தை படுத்திருந்த தொட்டில் சங்கிலியின் மேலிருந்து ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. தான் கணித்தது சரியாக நடக்கிறது என்ற இருமாப்புடன் குரு பகவானை பார்த்து சிரித்தார் சந்திரன். ஆனால் குரு பகவான் அந்த குழந்தையே பார்த்து கொண்டிருந்தார். தன்னை நோக்கி ஏதோ ஒன்று பளபளப்பாக வருவதை பார்த்த குழந்தை அதை பிடித்து விளையாட முயற்சித்து உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கியது. இதனால் தொட்டில் வேகமாக ஆடத் துவங்கியது. குழந்தையை நோக்கி வந்த பாம்பின் தலை எதிர்பாராத விதமாக தொட்டில் சங்கிலியின் ஒரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது. தனது தலையை மீட்கும் முயற்சியில் பாம்பு வேகமாக தனது உடலை சங்கிலியுடன் முன்னும் பின்னும் அசைக்க துவங்கியது. இதை பார்த்து குழந்தை மேலும் உற்சாகமாக குதிக்க துவங்கியதால் தொட்டில் இன்னும் வேகமாக அசைந்து அதில் பாம்பின் வால் பகுதியும் மற்றொரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது. தொட்டில் சங்கிலி வேகமாக ஆடியதால் அதில் உடல் இறுகி பாம்பு உயிரிழந்தது. குழந்தை முதல் வயதினை பூர்த்தி செய்து 2வது வயதில் அடியெடுத்து வைத்தது. இதனை கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபமும் கொண்ட சந்திரன் தான் கணித்த குழந்தையினுடைய ஜாதகத்தை மீண்டும் சரி பார்த்தான். கணிப்பு சரியாகவே இருந்தது. இதனால் பதற்றத்தில்
இதனால் பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே, அப்புறம் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குரு பகவானிடமே கேட்டார். இதற்கு புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்த குரு பகவான், ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன, அதுதான் நான் நேரிலேயே வந்து எனது முழு பார்வையையும் குழந்தை மீது செலுத்தி கொண்டிருந்தேனே, அதனால்தான் இது நேர்ந்தது. உனது ஜாதக கணிப்பு தவறு இல்லை, ஆனால் அதனால் வந்த ஆணவம்தான் தவறு என சந்திரனுக்கு அவரின் தவறினை எடுத்து கூறி உணர்த்தினார் குரு பகவான். தனது தவறை உணர்ந்த சந்திரனும் குருவினுடைய பார்வைக்கு இருக்கும் மகிமையை பற்றி புரிந்து கொண்டார். இது நவகிரகங்களின் ஒருவரான குரு பகவானுடைய அருளாக மட்டுமல்ல, தான் கற்ற கல்வியால் ஆணவத்துடன் கற்றுக் கொடுத்த ஆசானிடமே ஆணவத்துடன் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவும் சொல்லப்பட்ட ஒரு கதையாக இருக்கிறது. குரு இருக்கும் இடத்தை விட அவரது பார்வைப்படும் இடங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். அதுபோல்தான் ஆசானினுடைய ஆசியும் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவதற்கு மிக அவசியமான ஒன்று. இதனால் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். இப்படிப்பட்ட குரு பகவானுடைய பார்வையின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிப்படி 7ஆம் வீட்டில் குரு பகவான் தற்போது சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது 2025 மே மாதம் வரை சஞ்சரிப்பார். அதற்கு பிறகு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சியாகிறாருங்க. உங்களுடைய ஜென்ம ராசிப்படி 8ஆம் வீடு குரு அஷ்டம குருவாகும். இந்த காலகட்டம் உங்களுக்கு அவ்வளவாக நன்மை தராது. இதனால் மனதை தேற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏற்கனவே நல்ல விதமாக செய்து கொண்டிருக்கும் விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியங்க. புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாங்க. அடுத்த காலகட்டத்தில், அதாவது அடுத்த 2 வருடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க. ஏனால் 2026 குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு நன்மை தராதுங்க. ஓரளவு தான் நன்மை தரும். ஏனென்றால் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 9ஆம் வீடு பாதகஸ்தானம் ஆகுங்க. இது நன்மை தீமை கலந்து தரக்கூடிய ஒரு இடம் என்பதால 2 வருடங்களுக்கு நீங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல ஜென்ம ராசிக்கு 9ஆம் வீடு பாதகஸ்தானம் ஆகுங்க. இது நன்மை தீமை கலந்து தரும். எனவே தான் 2 வருடங்களுக்கு கவனமாக இருங்க என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுக்திகள் நன்றாக இருந்தால் சமாளித்து விடுங்க. கடன் கொடுக்காதீர்கள். யாரிடமும் கடனும் வாங்க வேண்டாங்க. அதே போல பணம் கொடுக்கல் வாங்கலில் வீண் பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் உங்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் நன்றாக இருந்தால் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை சமாளித்து விடுவீங்க. அதே போல் பிரச்சனைகளை கொடுக்கும் தேவையான அளவிற்கு செலவுகளை மட்டும் செய்யுங்க. அனாவசிய செலவுகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. அந்த வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.